என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று சவால் விட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். யார் மீது இந்த கருப்பன் என் பார்வை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இன்று என் வார்த்தைகளை கேட்க முடியும். அப்படியானால் உன் மீது என்னுடைய பார்வை இருக்கிறதா என்று நீ தெரிந்து கொள்ள என்னை தொட்டிருக்க வேண்டும். தொட்டு இப்பொழுது என் வார்த்தைகளையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் கருப்பனின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்ற ஒரு தெளிவான புரிதல் உனக்குள் வந்து விட்டதல்லவா? கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீ செய்த பல பாக்கியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வருபவன். இந்த கருப்பன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டவன். உன்னை சுற்றிலும் நான் உனக்காக தேடி வருகின்ற காலங்களில் எல்லாம் உன் அருகில் நிற்கின்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு ஓட்டமெடுத்திருக்கிறது. உன் அருகில் நெருங்காமல் அவையெல்லாம் தலைகால் புரியாமல் அங்கிருந்து சென்றிருக்கின்றது. என் பிள்ளையே, முதலில் இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். கருப்பனின் துணை நமக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். கருப்பன் இருக்கும் காலம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து உனக்கு நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்கும் நேரம் நாம் எதையுமே கருப்பனின் அன்பிற்கு ஈடாக நாம் நினைத்து கருப்பனின் அன்பை தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனினுடைய அன்பும் நம்பிக்கையும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் உணர்ந்து விட்டாயானால் அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இனி உன்னை சுற்றிலும் நான் வருவதும் உன்னை தேடி நான் உனக்கு நடத்துவதும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நேரம் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்றெல்லாம் சில மனிதர்கள் தனக்கு நல்லது செய்கின்றவர்களை ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். தனக்கு இவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்பதனை கூட உணராமல் நாம் யாரை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று புரிந்து கொள்ளாமல் நல்லது நினைக்கின்ற மனிதர்களை வாழ்க்கையை விட்டு ஓரமாக ஒதுக்கி வைப்பதும், நமக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற மனிதர்களை நாம் அருகில் கொண்டு வந்து நிறுத்துவதும் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ பதறாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ முதலில் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களை நான் என்னவென்று கவனிக்கத்தான் செய்கின்றேன். உன்னை காயப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நானும் பார்க்கத்தான் செய்கின்றேன். உனக்கான வெற்றிகள் நிச்சயமாக உனக்கு கருப்பனின் அருளோடு கிடைக்க வேண்டும். நம்மை தேவையில்லாமல் வேண்டும் என்றே சோதிக்க நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக நமக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி விடுகிறார்கள். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நமக்கு இவர்கள் தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். என் குழந்தையே, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, எதற்குமே நீ கலங்கக்கூடாதல்லவா? உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ பதறிவிடக் கூடாதல்லவா? கருப்பன் எப்பொழுதும் அதில் கவனமாக இருக்கின்றேன். என் பிள்ளையினுடைய மனது, என் குழந்தைகளினுடைய மனது எந்த சந்தர்ப்பத்திலும் தனக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பு கிடைக்கிறது என்பதனை உணர்ந்த பிறகு சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளினால் அதை இழந்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை சரியான கவனம் கொண்டு அதனை நீ தெளிவாக எதிர்கொண்டு விட வேண்டும். காலத்தின் கட்டாயம்
சில தீய மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து விட்டார்கள். காலத்தின் கட்டாயம் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதற்காக இனியும் நீ வருந்தி கொண்டிருந்தாயானால், இதற்காக இன்னமும் நீ யோசித்து கொண்டிருந்தாயானால், உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உனக்கான நேரங்களும் உனக்கான உண்மைகளும் பல யோசனைகளை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும். பல வெற்றிகளை உனக்கு எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயங்காமல் இரு. இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை நீ தயங்காமல் உன் வெற்றியை உறுதி செய்து நல்லபடியான மன எண்ணங்களோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும். என் பிள்ளையே, கருப்பன் தன் பிள்ளையை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள்ளும் சரி, உன்னுடைய செயல்களிலும் சரி, பல மாற்றங்களை நான் கண்டுவிட எண்ணுகிறேன். பல விஷயங்களை நான் கண்டுவிட நினைக்கிறேன். உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த தருணங்கள் உனக்கு எதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதைவிட தெளிவாக இந்த கருப்பன் நினைக்கிறேன். நீ நினைக்கலாம் நமக்கென்று யாரும் இல்லை என்று. நீ யோசிக்கலாம் நமக்கு ஒன்று என்றால் யார் வரப்போகிறார்கள் என்று. மற்றவர்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிகின்றவர்கள். அவர்கள் செய்கின்ற உதவி வேண்டுமானால் உனக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் உன் கண்களுக்கு தெரிய மாட்டேன். என்னை அவ்வளவு எளிதில் நீ உணர்ந்து விட முடியாது. ஆனால் உனக்கான தேவைகள், உனக்கான கடினமான சூழ்நிலைகள் என்று என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் கருப்பன் முன்னின்று உன்னை காப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதிலும் மறுக்கவும் கூடாது, சந்தேகிக்கவும் கூடாது. என் பிள்ளையே, பிரச்சனைகள் இதைவிடவும் பெரிதாகத்தான் உன்னை தேடி வருகின்றது. ஆனால் கருப்பன் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு சிறிய அளவிலான பிரச்சனையைத்தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் பிள்ளையினால் அதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனும் பொழுது ஒட்டு மொத்தமான பிரச்சனைகளையும் உன் தலைக்கு மீது நான் சுமத்தினேனானால், ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் உன் மீது நான் கொடுத்தேனானால், நிச்சயமாக என் குழந்தை உன்னால் இதை ஒரு பொழுதுமே தாங்கிக் கொள்ள முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையையும் நீ சரியாக இனிமேல் தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். உனக்கான நேரம், உனக்கான மாற்றங்கள் என்று உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி என்றும் தவறென்றும் எதுவுமே உன் வாழ்க்கையில் இல்லை. எது நடந்தாலும் உனக்கு என்னவாகும் என்று நீ கவனித்து எதையுமே கருப்பனிடத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். நீ தூக்கி சுமக்க நினைத்தால் அந்த பிரச்சனைகள் உன்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. என் பிள்ளையே, நம்மை சுற்றி நடப்பது எதுவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைக்கும் இந்த நேரங்கள் இனி நமக்கான மாயங்களை நிச்சயமாக நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். எல்லாமும் மாயை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும் அத்தனையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பிற்கு என் பிள்ளை நீ தலை வணங்குவது உண்மை என்றால் இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள். சுற்றி இருப்பது நமக்கு எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நாம் ஒருபோதும் கருப்பனை மறக்கக்கூடாது என்றும், கருப்பனின் மீது கொண்ட அன்பை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்றும் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். சூழ்நிலை கைதியாக உன்னை மாற்றிவிட பல முயற்சிகள் நடக்கும்.
உன்னை இப்படியே இருக்க வைக்க பல சூழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு பய உணர்வுகள் வந்து விடுமா? இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உனக்கு வேதனைகள் வந்து விடுமா? சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சரியாக நீ புரிந்து கொள்வாய். சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இனி இந்த கருப்பன் உனக்கு என்னவாக ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எதற்குமே துணிந்தவன். இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த துணிந்தவன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதையுமே நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அத்தனையுமே உனக்கு நல்ல மாற்றத்தை இனி சரியாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, நீ நன்றாக யோசித்து பார். நல்லது நினைத்தால் நமக்கு அவர்கள் தீங்கு நினைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நல்லதற்கு காலமில்லை என்று சொல்வது இதுதானே. என் பிள்ளையே, நீ நல்ல எண்ணத்தில் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அது அவர்களுக்கு தீமையாக தெரிகிறது என்றால் உன் வாழ்க்கையில் நீ விட்டு ஒதுங்க வேண்டிய முதலாவது நபர் இவர்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவரை விட்டு விலகிச் செல்ல என் பிள்ளை நீ முடிவெடுத்து விட வேண்டும். இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இவர்கள் நடத்த அனுமதி கொடுத்து விட மாட்டார்கள். தீமைகளை என்றுமே உன் கண் முன்னால் இவர்கள் நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, ஒரு முறை ஒரு அனுபவம் கிடைத்து விட்டது என்றால் மீண்டும் நாம் அதற்குள்ளேயே இருந்துவிட நினைக்கக்கூடாது. மீண்டும் நாம் இதை பற்றியே யோசிக்க எண்ணக்கூடாது. என்ன நடப்பது என்றும் ஏது நடப்பது என்றும் நாம் சிந்திக்கும் இந்த காலம் இனி உனக்கான காலம். உனக்காக நான் யோசிக்கின்ற அதி அற்புதமான காலம். கருப்பன் எப்பொழுதுமே உன் பின்னால் நின்று உனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருப்பவன். நீ பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக்கி கொடுப்பவன். தவறான வார்த்தைகளை சரியான இடத்தில் நாம் பேசும் பொழுது அது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்துவிடும். அதுபோன்று இல்லாமல் உனக்கு எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரியப்படுத்தும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகச்சரியான வெற்றி என்பது கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் நினைக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் காலம். கருப்பன் உணர்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நிலைப்படுத்துகின்ற வெற்றி. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் பிள்ளை நீ உணர்கின்ற இந்த தருணத்தை எல்லாம் நீ முன்னின்று ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு புரியும் அல்லவா? என் உன்னை கண்டு கொள்ளாமலும் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உணராமலும் நீ துன்பப்படுவாய் என்று தெரிந்தே உனக்கு ஒரு காயங்களையும் கொடுக்க நினைக்கும் மனிதர்களை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்பிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு முறை பிரச்சனைகளை கொடுத்த பிறகு சமாதானப்படுத்துவார்கள். மீண்டும் இதைவிட மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க இவர்கள் தயாராக இருப்பார்கள். இதைவிட அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுக்க அவர்கள் அங்கே திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் தருணம். அத்தனை மாற்றத்தையும் என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் நேரம் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான மகிழ்ச்சியையும் சரியான வெற்றியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனினுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு ஏதும் கிடையாது. கருப்பன் உன்னை சுற்றி வருகின்ற தீய மனிதர்களிடத்தில் இருந்து நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் என் பிள்ளை ஏமாந்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருந்தும் என் பிள்ளை நீ உனக்கான பெயரை தூக்கி சுமக்கக்கூடாது. அவர்களை நல்லவர்கள் என்று உணர்த்த
உன்னை மோசமானவராக அவர்கள் சித்தரித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த காலம் கடந்தும் இந்த சூழ்நிலைகளை கடந்தும் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் எதை சொன்னாலுமே, உனக்கென்று நான் எதை உணர்த்தினாலுமே அந்த இடத்தில் உனக்கு எல்லா வெற்றிகளுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன், உனக்கு இத்தனை காலமும் நான் நின்று உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித் தந்திருக்கின்றேன். முன்னின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவாக உணர்த்தி இருக்கின்றேன். சூழ்ந்து வருகின்ற தீமைகளை அடையாளம் காண்பித்திருக்கின்றேன். சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய தீய எண்ணங்களையும் உன் முன்னால் நான் நிறுத்தி இருக்கின்றேன். ஒரு பிரச்சனை வருகிறது என்ற உடனேயே அந்த இடத்தில் உன் நன்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்து விடுவேன். கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பவன் அல்ல. கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகுபவன் அல்ல. உன் மீது இந்த கருப்பனுக்கு இருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன்னால் மாற்றவே முடியாத ஒரு அன்பு. கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எந்த காலத்திலும் உன்னால் மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இது இனி உன்னை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நீ நினைக்கலாம் சர்வசாதாரணமாம் என்று. இந்த மனிதர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்ல. அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் அல்ல. இன்று நல்லபடியாக பேசிவிட்டு நாளை உன் முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை குத்துவார்கள். ஒரு மனிதனை குத்தினால், அதுவும் முதுகுக்கு பின்னால் நின்று குத்தினால், அது அவனுக்கு வலிக்கும் அல்லவா? அது அவனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை அவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு பல வெற்றிகளையும் பல உண்மைகளையும் எப்பொழுதும் எடுத்துச் சொல்லக்கூடியவன். இந்த கருப்பன் உனக்கான மாற்றத்தை உனக்கு தந்துவிடக்கூடியவன். இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்துவதுதானே என்னுடைய கடமை. கருப்பன் தன் பிள்ளை வேதனைப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளை காயம் கண்டு கண்ணீர் விடுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை நான் சரியாக நடத்துவேன். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா துன்பங்களையும் உனக்கு நான் நல்லபடியாக ஏற்படுத்தி தருவேன். என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்காக உறுதுணையாக இருப்பதை நிச்சயமாக என்றுமே உனக்கு நான் தெளியப்படுத்தி காண்பிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையினுடைய அன்பிற்கு ஈடு இணையான விஷயம் இங்கு எதுவும் கிடையாது. என் குழந்தையினுடைய நம்பிக்கைக்கு இங்கு நிச்சயமாக கிடைத்திராத விஷயம் என்று எதுவும் கிடையாது. கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் தர துணிந்து விட்டேன். என் பார்வை உன் மீது விழுந்து விட்டதற்கான அர்த்தமும் அதுதான். இந்த கருப்பனின் பார்வை உன் மீது விழுந்தது நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்தி விடத்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகளை என் பிள்ளை ஏற்றுக்கொண்டாயல்லவா? இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் தெய்வத்தின் அருளால் உனக்கு மாற்றப்படுகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னுடைய நன்மையை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள். இனி எல்லா நேரமும் உனக்கு நான் இருக்கும் இந்த மாற்றம். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுள் இருக்கின்ற உணர்வுகளை நீ புரிந்து கொள். நம் அப்பன் எதற்காக நம்மை தேடி வருகிறார் என்பதற்கான சூழ்நிலையை நீ என்னவென்று தெரிந்து கொள். இனி உனக்கென்று நான் இருக்கும் காலம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே உன் வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி கொடுக்கும். கருப்பா என்று என் பிள்ளை உணர்வு பூர்வமாக என்னை அழைக்கின்ற நேரம் நான் உன் அருகில் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன் மீது கொண்ட அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே உன் துணையான கருப்பன் உன்னை தகப்பனாக நின்று தன் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கிறான் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.